கிருஷ்ணகிரி பொதுக்கூட்டத்தில் அப்படி சீமான் அவர்கள் பரப்புரையில மேற்கொண்ட பொழுது அங்கிருந்த இளைஞர் ஒருவர் சீமான் அவர்கள் கூட செல்ஃபி எடுக்க முயன்றதால அந்த இடத்துல பரபரப்பும் ஏற்பட்டிருக்கு. உடனே அடுத்த நொடியே சீமான் அவர்கள் அந்த இளைஞருடைய கையில் இருந்த செல்போனை வாங்கி எரிந்த இந்த ஒரு வீடியோ காட்சிகளும் சமூக வலைதளங்கள்ல வைரலானதை தொடர்ந்து பலரும் இந்த வீடியோ குறித்து கருத்துக்களும் தெரிவித்து வராங்க. கிருஷ்ணகிரி தொகுதியில அப்படி வீரப்பன் அவருடைய மகளான வித்யாராணி வீரப்பனை ஆதரித்து சீமான் அவர்கள் பிரச்சாரத்தில் மேற்கொண்டிருந்தாரு. அந்த ஒரு நேரத்தில் தான் அப்படி இந்த ஒரு தேர்தலில் எல்லோரும் வாக்களிங்கள், இது தேர்தல் கிடையாது, இது ஒரு மாறுதல் அப்படின்னும் இது ஒரு மாற்றத்துக்கான தேர்தல், அதனால அனைவரும் மைக் சின்னத்தில் வாக்களிங்கள், உங்களுடைய உரிமைகளை நாங்கள் மீட்டு தருகிறோம் அப்படின்ற மாதிரியும் பேசியிருந்தாரு. அவர் பேசிக்கொண்டே இருந்த பொழுது அப்படி பாடல் பாடியும் மக்கள் கிட்ட வாக்கும் சேகரித்திருந்தாரு. அந்த ஒரு நேரத்தில் அங்கிருந்த இளைஞர் ஒருவர் சீமான் அவர்கள் கூட செல்ஃபி எடுப்பதற்காக மேடையில் ஓடி வந்திருக்காரு. அந்த ஒரு நேரத்தில் சீமான் அவர்கள் கோபமாகிட்டு அந்த இளைஞருடைய கையில் இருந்த செல்போனை வாங்கி தூக்கி எறிந்த இந்த ஒரு வீடியோ காட்சிகள் சமூக வலைத்தளங்கள்ல வைரலாகி வருது. மற்றொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படி மேடையில பேசிக் கொண்டிருந்த போது அநாகரிகமாக அப்படி அந்த இளைஞர் ஓடி வந்து செல்ஃபி எடுக்க முயன்றது ரொம்பவே தவறு அப்படின்னு பலரும் கருத்துக்களும் தெரிவித்து வராங்க. மற்றொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் அந்த ஒரு நேரத்தில் கோபப்படாமல் அந்த இளைஞருடைய செல்போனை வாங்கி தூக்கில எரியாமல் அவருக்கு வந்துட்டு பதில் சொல்லி அனுப்பியிருக்கலாம் அப்படின்னு பலரும் மற்றொரு பக்கம் கருத்துக்களும் தெரிவித்து வராங்க. சீமான் அவர்களுடைய இந்த ஒரு செயல் குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம டிபிடி நியூஸ் டெஸ்க் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க.